வணக்கம் நட்புகளே. இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. ஆபீஸ் முடிஞ்சு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வர்ற கணவன், வீட்டு வேலை, பிள்ளைகளால டென்ஷன் அப்படின்னு இருக்கிற மனைவி. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிறது வெறும் வார்த்தை போர் இல்ல, ஒரு உளவியல் யுத்தம். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கட்டத்துல உங்க உறவையே கேள்விக்குறியா மாத்திடுதா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா என் பார்ட்னருக்கு என்ன புரியவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம்தான் விரிசல் ஆரம்பிக்கிற இடம். இந்த சண்டையில யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லைங்க. உங்க உறவு தோத்துடாம இருக்கணும், அதுதான் ரொம்பவும் முக்கியம். அதுக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 சைக்காலஜி ரகசியங்களை தான் சொல்லித்தர போறேன். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க பேச்சுக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, நாம அந்த 3 ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேலிடேஷன், அதாவது அங்கீகாரம். கணவர் வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. மனைவி அன்றைக்கு முழுக்க பிள்ளைகள் பண்ண சேட்டை, வீட்டு வேலைகளால ஏற்பட்ட டயர்ட், இப்படி பல பிரச்சனைகளை சொல்லி புலம்புவாங்க இல்லையா? அந்த நேரத்துல கணவர், இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே, இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷனா, இதுல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு ஒரு லாஜிக் பேசினாருன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த இடத்துல சண்டை ஆரம்பிச்சிரும் இல்லையா? இந்த இடத்துல நீங்க ஒரு உளவியல் உண்மைய புரிஞ்சுக்கணும். அதாவது உங்க மனைவி உங்க கிட்ட சொல்யூஷன், தீர்வை எதிர்பார்த்து பேசல, அங்கீகாரத்தை, அதாவது வேலிடேஷனை தான் அந்த இடத்துல எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால ஆமாமா, இன்றைக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமான நாள் தான், பிள்ளைகளை சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்க, அவங்க கோபம் அப்படியே காணாமல் போயிடும். இதத்தான் உளவியல்ல எமோஷனல் மிரரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்தவங்களோட உணர்வை நீங்க பிரதிபலிக்கும் போது அவங்க உங்க மேல வச்சிருந்த கோபம் மரியாதையா மாறிடும். சண்டையை ஜெயிக்க லாஜிக் தேவைப்படலாம், ஆனா மனச ஜெயிக்கணும்னா அன்பு கலந்த அங்கீகாரம் மட்டும்தான் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், அவாய்ட் யூ ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்பீக் வித் ஐ. அதாவது நீ என்பதை தவிருங்கள், நான் என்று பேசுங்கள். இப்போ சண்டை வரும்போது நாம அதிகமா பயன்படுத்துற வார்த்தை எது தெரியுமா? நீ என்ற வார்த்தையத்தான். உதாரணமா, நீ ஏன் அப்படி பண்ற, நீ என்ன மதிக்கிறதே இல்ல, இப்படி நீ அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸும் அடுத்தவங்க மனசுல ஒரு குற்றச்சாட்டா தான் போய் விழும். ஆனா அதையே கொஞ்சம் மாத்தி நீ அப்படிங்கிறத தவிர்த்து நான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு பாருங்க. உதாரணமா, நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, என்கிட்ட பேசாம இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் தனிமையா உணர்றேன் அப்படின்னு மாத்தி சொல்லி பாருங்க. நீங்க அவங்கள குற்றம் சாட்டாம உங்களுடைய குறையை மட்டும் எடுத்து சொல்லும்போது அவங்க ஒரு தற்காப்பு நிலைக்கு, அதாவது டிஃபென்ஸ் மோடுக்கு போகவே மாட்டாங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையினால
அவங்க தானா இறங்கி வருவாங்க. குற்றச்சாட்டுகள் ஒருவரை தூரமாக்கும். ஆனா உங்க மன வலியை நீங்க பகிர்ந்துகிட்டா அது அவர்களை உங்ககிட்ட நெருக்கமாக்கும். தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? த ஹால்ட் ரூல். அதாவது சரியான நேரத்தை தேர்ந்தெடுங்கள். சில நேரங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தாங்க சண்டை ஆரம்பிக்கும். அப்படியே ஆரம்பிச்சு சில சமயங்கள்ல ரொம்ப பெருசா முடிஞ்சிரும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நேரம் தான் காரணம். சைக்காலஜில ஹால்ட் அப்படின்னு ஒரு ரூலே இருக்குங்க. அதாவது பசி, கோபம், தனிமை, சோர்வு, இந்த 4 நிலைகள்ல ஒருவர் இருக்கும்போது அவங்க மூளை சரியா வேலை செய்யாது. இப்போ ஆபீஸ்ல இருந்து ரொம்ப டயர்டா வர்ற கணவர்கிட்டயும், அன்றைக்கு முழுக்க வீட்டு வேலைகள்ல சோர்ந்து போயிருக்கிற மனைவி கிட்டையும் முக்கியமான விஷயங்களை உடனே பேசாதீங்க. ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நிதானமா பேச ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சண்டையே வராது. பாதி சண்டைகள் நேரத்தை மாத்துறது மூலமாகவே காணாம போயிடும். பேசுற வார்த்தைகளை விட அந்த வார்த்தையை எந்த நேரத்துல பேசுறோம் அப்படிங்கிறது தான் அந்த உறவோட பலத்தை தீர்மானிக்கும். தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் ஜெயிக்கிறது இல்ல, 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறது. ஒருத்தர் டென்ஷனா இருக்கும்போது இன்னொருத்தர் அமைதியா இருக்கிறது தோத்து போறதுக்காக இல்ல, அது அந்த உறவை காப்பாத்துற புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த 3 உளவியல் ரகசியங்களை மட்டும் நீங்க கடைபிடிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள இனி சண்டை சச்சரவே இருக்காது. உங்களை விட்டு யாரும் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. சரி, உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த மறக்காம கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சுதா. தேங்க்யூ.